ஃபருக்காபாத்தில் இருப்பவர்கள் எஜமானரை ஏற்றுக்கொள்கிறார்கள். பல வழிகள் இருக்கிறதல்லவா? நல்லது. பிறகு அந்த எஜமானரிடமிருந்து என்ன கிடைக்கிறது? எதுவும் தெரியாது. அந்த மாலிக்கை எப்படி நினைவு செய்வது? அவருடைய பெயர், உருவம் என்ன? எதுவுமே தெரியாது. மாலிக் என்றால் சிருஷ்டியின் மாலிக் ஆகிறார் அல்லவா? அவர்தான் படைப்பவர் ஆகிறார். நாம் படைப்புகள் ஆகிறோம். இந்த முரளி ஆதாரங்கள் வீரேந்திர தீக்ஷித் அவர்களுக்கு பொருந்துவது போல வேறு யாருக்கும் பொருத்தமாக இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கலாம். சிவபாபாவுடைய சாக்கார ரதமானது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயோ பிறந்திருக்காரு அப்படின்னா, முதல்ல தென்னிந்தியா அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்தியா அப்படிங்கிறப்போ 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளம். அது மாதிரியே இங்கே ஃபஸ்ட்டு மகத தேசத்தில் தான் ஜென்மம் எடுத்துள்ளார் அப்படின்னு சாக்கார முரளியில் வந்துருச்சு. இந்த சாக்கார முரளி 17/8/71 5 வருடங்களுக்கு ஒரு முறை ரிவைஸ் ஆகிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து தென்னிந்தியாவிற்கு அடுத்தபடியாக இன்னும் நேரோ டவுன் பண்ணி தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது போலவே மகத தேசம் அப்படிங்கிறது பீகார், உத்தரப்பிரதேசம், வங்காளம் மற்றும் மத்திய பிரதேசம் இவற்றை உள்ளடக்கிய நிலப்பரப்பு. அந்த பெரிய நிலப்பரப்பிலிருந்து யூபி உத்தரப்பிரதேசத்தை நேரோ டவுன் பண்ணி அவ்யக்தவாணிகளில் பாப்தாதா சொல்லியிருக்காரு. உத்தரப்பிரதேசம் தான் பதித்த பாவனி ஸ்தானம். அங்கிருந்து நிச்சயமாக ஒருவர் வெளிப்படுவார் அப்படின்னு அவ்யக்தவாணியில் வந்தாச்சு. அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அது மாதிரி ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்ட் பற்றி சாக்கார முரளிகளில் நிறைய வந்தாச்சு. ஸோ தென்னிந்தியாவிலேருந்து நேரோ டவுன் பண்ணி தமிழ்நாடு, தமிழ்நாடுலேருந்து நேரோ டவுன் பண்ணி அதில் இருக்கிற ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற மாதிரி மகத தேசம் ஃபஸ்ட்டு அதை பற்றி பாபா சொல்லியிருக்காரு. அடுத்து அவ்யக்தவாணியில் உத்தரப்பிரதேசம் பற்றி பாப்தாதா சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபருக்காபாத் டிஸ்ட்ரிக்ட் பற்றியும் ஆதாரங்கள் வெளிவந்துருச்சு. ஆதியிலிருந்து நம்ம யஜ்யத்தில் பல மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. அவங்க யாருக்குமே இந்த ஆதாரங்கள் பொருத்தமாக இல்லை. ஒரு தீக்ஷித் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆதாரங்கள் மிக சரியாக பொருந்துகிறது. ஸோ ஒரு காட்டில் ஒரு சிங்கம் போனால் தானாக இன்னொரு சிங்கம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி 18/1/1969 பிரம்மா பாபா அவர்கள் சரீரம் விட்டார். 30/11/1969, அதாவது 10 மாதங்களில் சிவபாபா தன்னுடைய நிரந்தர ரதத்தை